2026 ஆகஸ்ட்டில் எக்ஸாம் செய்ய போகிற உங்களுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல போகிறேன். கவனிங்க. நீங்கள் இவ்வளோ காலம் சிலபஸ் முடிச்சிருக்கலாம், இல்லை சிலபஸ் முடிக்காமல் இருக்கலாம், பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ காலமாக ப்ராக்டிஸ் எடுத்து எம்சிக்யூ பார்ட், ஸ்ட்ரக்சர் பார்ட், எஸ்ஏ பார்ட்லாம் உங்களோட ஃபைனல் எக்ஸாமை மெயின் பண்ணதா, நீங்கள் படிச்சுட்டு போகிற சரியான வேயா என்று சொன்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதை ஸ்ட்ரக்சர் பாட்டுக்கு படிக்கணும், எதை எம்சிக்யூ பாட்டுக்கு படிக்கணும், எதை எஸ்ஏ பாட்டுக்கு படிக்கணும் தெரியாமல் எல்லாத்தையும் இருந்து படித்து அவரோட மார்க்ஸை ஏன்ற ரிசல்ட்ஸை இல்லாமக்கிட்டு இருக்கா உங்களை போல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்குரிய சொல்யூஷனாக நான் கொழும்பு லோ ஃபேக்கல்ட்டி 2.023 செட் ஸ்கோர் எடுத்தேன். இப்படி ஒரு டாப் ரிசல்ட்ஸ் எடுத்து டாப்பில் போகிறதுக்கு நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் எல்லாம் இல்லாமல் ஈஸியான சிம்பிளான ட்ரிக்ஸை வச்சு ஒரு ஈஸியாக எடுக்கக்கூடிய மெத்தட்டை இந்த 3 மாதம் நம்மளோட பேப்பர் கிளாஸ் ரிவிஷன் கிளாஸுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்மளோட பேப்பர் கிளாஸும் ரிவிஷன் கிளாஸும் எப்படி ரன் ஆக போகுதுன்னு சொல்கிற சிஸ்டமை நான் சொல்கிறேன். கவனிங்க. நம்மளோட பேப்பர் கிளாஸ் யாப்புக்கள் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன் யாப்புக்கள் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொன்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் யூனிட்னு நம்ம பேப்பர் செஞ்சுட்டு வரக்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த யாப்புக்கள் பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விடணும். அதாவது லாஸ்ட் டைமில் ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு போகக்கூடிய ஒரு துரதிருஷ்ட நிலைமை நமக்கு வரும். சரி, அப்படி இல்லாமல் யாப்புக்கள் பகுதிக்கு நம்ம ஃபஸ்ட்டுக்கே படித்து முடிச்சிட்ட மாதிரி இருந்தால் உங்களுக்கு முக்கியமாக யாப்புக்கள் பகுதியில் வரக்கூடிய எல்லா விதமான கேள்விகளும் இதுக்குள்ள நான் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு முடிச்சிடுவேன். அப்போ அதுக்கு பிறகு நம்ம மற்ற யூனிட்டில் பேப்பர் செய்ய போகிறோம். அதுக்கு பிறகு நம்மளோட ரிவிஷன் கிளாஸ் அதோட சேர்த்து நடக்கும் போது அது யூனிட் 1 இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி கண்டினியூவாக எல்லா யூனிட்டும் நம்ம படித்து முடிப்போம். இப்படி படிக்க ஒரே யூனிட்டை நான் உங்களுக்கு 2 தரம் கம்ப்ளீட் பண்ணுவேன். இப்படி கம்ப்ளீட் பண்ணுவதாக இருந்தால் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பெட்டரான நிலைக்கு நீங்கள் என்னக்கிட்ட என்ன ரிசல்ட்ஸில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. எஸ்ஆர் இருந்தாலும் சரி, சிஆர் இருந்தாலும் சரி, பிஆர் இருந்தாலும் சரி, ஏஆர் இருந்தாலும் சரி, என்ன ரிசல்ட்ஸில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் உங்களை 3A ரிசல்ட்ஸுக்கு போகிற வரைக்கும் கொண்டு போய் 2.0க்கு மேலே செட் ஸ்கோர் எடுக்கிறதுக்கான எல்லா வேயும் காட்டணும். ஏன்னு நான் 2.0 எடுத்து கொழும்பு லோ ஃபேக்கல்ட்டிக்கு போன ஒரு லோயர். ஸோ லோயர் ஒரு ஆள் உங்களுக்கு கைட் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்கிற ஃபுல் சிஸ்டமையும் நீங்கள் இதில் காணுவீங்க. உதாரணமாக சொல்ல போனால் நம்மளோட 5 days எம்சிக்யூ செமினார், எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ செமினார் ரெக்கார்டிங்ஸ் பார்த்தாலே நம்மளோட சிஸ்டத்தில் வெர்த் என்னென்னு விளங்கியிருக்கும். உங்களுக்கு மற்ற ஸ்டடி பேட்டர்னை விட, மற்ற நீங்கள் இவ்வளோ காலம் படித்ததை விட நம்மளோட சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்களா இருந்தால் A+ எடுக்கிறது எப்படிக்கானன்ற ஈஸியாக உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எம்சிக்யூ பாட்டு எப்படி என்ட்ரி தருவேன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய எம்சிக்யூவில் மட்டும் மைண்ட் பண்ணி உங்களுக்கு எம்சிக்யூ தருவேன். உதாரணமாக 100, 200, 300 எங்கேருந்து கேள்வி எடுத்தோம், எப்படி கேள்வி எடுத்தோம்னு தெரியாமல் உங்களுக்கு நான் கேள்வி எடுத்த மாட்டேன். ஒரு எம்சிக்யூ கேள்வி எடுத்தாலும் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு கேள்வியும் ஆதாரம் காட்டி ப்ரூஃபோட காட்டி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்படி படிச்சிங்களா இருந்தால் A+ எம்சிக்யூவில் உங்களுக்கு ஒரு 30க்கு 30 சரி எடுப்பீங்க. எந்த ஒரு பிழையும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு கைட் பண்ணும். சரியா? யாப்புக்கள் பகுதிக்கெல்லாம் உங்களுக்கு அந்த யாப்புக்கள் பகுதியில் வரக்கூடிய பாக்ஸ் கேள்விகளுக்கெல்லாம் தனியாக நான் உங்களுக்கு 3 டியூட்டுக்கு மேலே 4 டியூட்டுக்கு மேலே தாரத்துக்கு பிளான் பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய தேடல்களோட இந்த விஷயம் உங்களுக்கு சேரப்போகுது. அதுக்கு பிறகு ஸ்ட்ரக்சர் டியூட் நான் உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் டியூட்டை உங்களுக்கு செமினார் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் உடச்சி காட்டிட்டு பண்ணி எந்த அளவுக்கு பெட்டராக ஸ்ட்ரக்சர் டியூட் படிக்கலாம், எப்படி நீங்கள் படிக்கணும், எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் டியூட்டுக்கு படிக்க தேவையில்லை. உதாரணமாக 15 யூனிட் இருக்குன்னா 15 யூனிட்டுக்குமான எல்லாத்தையும் அழகு தூக்கி வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறல கைடு அப்படி இருந்து பாடமாக்க வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு இல்லை. ஸ்ட்ரக்சருக்கு ஈஸியாக உங்களுக்கு என்ன வேலை போய் மார்க்ஸ் எடுக்கலாம்னு சொல்கிற வேலாம் உள்ளடக்கினதா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் டியூட் நான் தருவேன். சரியா? அடுத்த விஷயம் எஸ்ஏ பாட்டுக்குரிய டியூட். எஸ்ஏக்கு எத்தனை மார்க்ஸுக்கு இந்த கேள்வி வரலாம், எப்படி வரலாம், என்ன வேலை வரும், உங்களுக்கு என்ன வேலை நீங்கள் எழுதணும், எத்தனை லைன் எழுதணும், எப்படி நீங்கள் அறிமுகம் எழுதணும், எப்படி நீங்கள் விடுவிலக்கம் எழுதணும், எப்படி முடிவு எழுதணும், எந்த ஒரு விஷயமும் விடுபற்றாமல் அந்த அளவுக்கு டீப்பாக உங்களுக்கு நான் எல்லா விஷயத்தையும் தருவேன். அதை தாண்டி எஸ்ஏ பாட்டுக்கு நான் உங்களுக்கு 15 யூனிட் இருக்கிற ஒரு தலைப்பையும் விடாமல் எல்லா யூனிட்டையும் எல்லா தலைப்பையும் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு கஷ்டப்படுத்தி உங்களை படிக்க வைக்க மாட்டேன். அதாவது எஸ்ஏ பாட்டுக்கு ஒரே தலைப்புகள் இருக்குது. அந்த பாட்டுக்குரிய தலைப்பு எஸ்ஏ பாட்டுக்கு மட்டும்தான் படிக்கிறேன். ஸ்ட்ரக்சர் பாட்டுக்குரிய தலைப்புக்கு மட்டும்தான் படிக்கிறேன். எம்சிக்யூ பாட்டுக்குரிய தலைப்பு எம்சிக்யூ பாட்டுக்கு மட்டும்தான் படிக்கிறேன். எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு போகிறது இல்லை. ஏன்னு சொல்கிறது A+ன்னு சொல்கிறது நுணுக்கமாக எடுக்கிறதுக்கான வே தான் உங்களுக்கு எடுக்கலும். அப்போ 2.0 எடுத்த ஒரு ஆள் உங்களுக்கு காட்டி தந்து அந்த வே எப்படி இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு நான் 10 வருஷத்துக்குரிய பாஸ் பேப்பர், 10 வருஷத்தை தாண்டியும் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு நான் பேப்பர் கிளாஸ்க்குள்ளே பேசுவேன். அதுக்கு பிறகு நீங்கள் 1000 பேர் எனக்கு வந்தாலும் 1000 பேருக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டடி மெத்தட் காட்டி தருவேன். எல்லா பிள்ளைகளாலும் ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சிச்சுவேஷனில் இருப்பீங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதத்தில் படித்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய புரிதலுக்குரிய திறன் வேறு மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரியான கைடன்ஸை தர இயலாது. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் இப்படியானால், அதாவது நீங்கள் இந்த வேலை சொல்லி தந்தால் உங்களுக்கு ஈஸியாக புரியும், இந்த வேலை உங்களுக்கு ஸ்டடி மெத்தட் காட்டி தந்தால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்குரிய வேலை நான் காட்டி தருவேன். ஒரே மெத்தட்டை ஒரு காலமும் உங்களை ஃபாலோ பண்ண சொல்ல மாட்டேன். 1000 பேர் வந்தாலும் 1000 பேருக்குரிய ஸ்டடி மெத்தட்டை உங்களை நான் சொல்லி தரப்பேன். அடுத்த விஷயம் கவனிங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு என்னதான் படித்தாலும் என்னதான் ப்ராக்டிஸ் எடுத்தாலும் எவ்வளவு தான் கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் செஞ்சுருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்து பேப்பரில் நம்ம தனியே இருந்து எம்சிக்யூ நோட் பண்ணி கேள்வி செஞ்சு பார்க்கணும். ஆனால் இந்த கேள்வி எல்லாம் செஞ்சு 30 எம்சிக்யூ செஞ்சிருன்னு சொன்னால் அந்த 30 எம்சிக்யூவையும் நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட காட்டி அதை நீங்கள் சரி பார்க்குறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்கும். அப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் வீக்லி உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் முடியும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமுக்குரிய மார்க்ஸை நீங்கள் மட்டுமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதாண்டி இதுக்குள்ளே இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்க போது, யாப்புக்கள் பகுதி ஸ்டார்ட் ஆக போது, யூனிட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆக போது. நீங்கள் எந்த லெவலில் நம்மக்கிட்ட வந்தாலும் போவக்க உங்களுக்கு 95 மேலே நினச்சிங்க. உங்களுக்கு நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்குன்ற சந்தேகம் இருக்குமா இருந்தால் நம்மளோட இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் 5 டேஸ் செமினாருக்கு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் எடுத்து பாருங்கள். May 7 நம்மளோட செமினார் ஸ்டார்ட் ஆக போகுது. 3 மாதம் இருக்குது. சரியா 12 வீக் நிலை பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு வீக்கில் பெரிய யூனிட்டுக்குரிய எல்லாம் கொடுத்தாலும் அதுக்கு பிறகு 10வது யூனிட்டுக்கு வரக்கூடிய 10வது யூனிட் பிறகு வரக்கூடிய சின்ன யூனிட்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு சுருக்கமாக நான் கொடுத்து முடித்தாலும் ஒரு வீக்கில் 2 யூனிட் முடித்தாலும் 12 வீக்குக்குள்ளே ஒவ்வொரு யூனிட்டையும் 2 தரம் படிப்பிச்சு உங்களை ஒரு பெர்ஃபெக்டான நிலைக்கு பேப்பரும் செஞ்சு அதோடு சேர்த்து உங்களுக்கு நான் டைம் பேப்பர் செய்ய போகிறேன். FWC பேப்பர், சீட்ஸ் பேப்பர், கவர்மெண்ட் பேப்பர், சோனல் பேப்பர் செய்வேன், ப்ரொவின்ஷியல் பேப்பர் செய்வேன், மாடல் பேப்பர் செய்வேன். உங்களோட 2026 பேட்சுக்குரிய மாடல் பேப்பர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 மாடல் பேப்பர் கிட்ட நான் ப்ரிப்பேர் பண்ணது எந்த கையால் உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண தருவேன். இவ்வளோ விஷயமும் உங்களுக்கு எல்லாருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ், தமிழ் மீடியம் பொலிட்டிக்கல் சயின்ஸில் காணாத நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி காணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் A+ தான் வந்தால் இப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே உங்களுக்கு A+ நான் கொண்டு வந்து உங்களோட கையில் சேர்ப்பேன். அதுக்கு மேலே உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமா இருந்தால் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கு 76 93 93 071 என்னை காண்டாக்ட் பண்ணி வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்டா கேளுங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். கட்டாயம் ஜாயின் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிங்களா இருந்தால் ரிசல்ட்ஸ் வர அன்றைக்கு ஏன் இந்த சிஸ்டத்தை மிஸ் பண்ணோம்னு சொல்லி யோசிப்பீங்க.